ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் இந்தியன் கோஸ்ட் கார்டு. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நவிக் ஜென்ரல் டியூட்டி, அதுக்கப்புறம் யாந்த்ரிக் த்ரூ கோஸ்ட் கார்டு என்ரோல்டு பர்சனல் டெஸ்ட் CGEPT. ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாமினேஷனோட நேம். பேட்ச் பார்த்தீங்கன்னா 01/2025. டோட்டலாக வந்து 320 போஸ்ட் இருக்குது. சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 21,700 to 29,200 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் July 3, 2024. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேக்கன்சி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நார்த்து வெஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த செகண்ட் காலமில் இருக்குது. ஸோ மேலே பார்த்த இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நவிக் ஜென்ரல் டியூட்டி அந்த போஸ்ட்டுக்கு. செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா யாந்த்ரிக் அந்த போஸ்டிங்க்கு எந்த டிசிப்ளினில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். யாந்த்ரிக்லேயே வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த 3 டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் லிஸ்ட்டு இங்கே இருக்குது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நவிக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யாந்த்ரிக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன். ஸோ இதில் வந்து 3 years வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 3 years டிப்ளமோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 10th and 12th கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் ப்ராப்பராக கையில் வச்சுருக்கணும். சேலரி டீட்டெயில்ஸ் பாருங்கள். நவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து 21,700. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே ஸ்கேலில் வந்து லெவல் 3. யாந்த்ரிக்கு வந்து 29,200. பே லெவல் பார்த்திங்கன்னா 5. இது வந்து பேசிக் பே மட்டும்தான். மற்ற அலவன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேர்த்து, அதாவது ESI, PF மற்ற அலவன்சஸ்லாம் சேர்த்தோம்னா ஃபைனல் பே டீட்டெயில்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18 years இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 22 years. அப்ளிகேஷன் ஃபீ வந்து SC ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கிடையாது. மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 300 rupees நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 4 stages இருக்குது. இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். செகண்ட் ஸ்டேஜில் வந்து அசஸ்மெண்ட் அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரெக்ரூட்மெண்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது வந்து ஸ்டேஜ் 2ல். ஸ்டேஜ் 3 பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ப்ரொவிஷனலி பாஸ் ஆர் ஃபெயில், ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட், மெடிக்கல் செட், INS, செல்கா அந்த இடத்துல நடக்கும். ஸ்டேஜ் 4 வந்து ஃபைனல் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து July 3, 2024. எக்ஸாமினேஷன் டேட் பாருங்கள். ஸ்டேஜ் 1 வந்து மிட் அண்ட் இன் September 2024 இந்த இயர் 2ல். ஸ்டேஜ் 2 வந்து நவம்பரில் வந்து ஸ்டார்ட்டில் அதில் எண்டில் இருக்கும். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 ஏப்ரலில் தான் இருக்கும். பேஜ் பாட்டமில் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் இருக்கும். அதில் இருக்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயில்டான PDF வரும். இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். இந்தியன் கோஸ்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து இந்த PDF ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ யாந்த்ரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 டிசிப்ளின் கீழே வந்து என்னெல்லாம் அந்த டிசிப்ளின்ஸ் வந்து இருக்கலான்ற அந்த லிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் அது கீழே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிசிப்ளின்ஸ். இந்த டிசிப்ளின்ஸில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ் அது கீழே வந்து ஒரு சில டிசிப்ளின்ஸ் இருக்குது. உங்களோட டிப்ளமோ கோர்ஸ் வந்து இதில் இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தோம் நம்ம வெப்சைட்டில். ஸோ அதில் வந்து எக்ஸாக்டாக வந்து எந்த 2 டேட்டுக்கு இடையில் வந்து உங்களோட பர்த் டேட் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. 1 March 2003 22 Feb 2007 இந்த 2 டேட்டுக்கு இடையில் இருக்கணும். இது வந்து 2 போஸ்ட்டுக்கும் காமன் தான். இதில் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. SC ST கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா 5 yearsம், OBC நான் கிரீமி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 3 years வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டேபிளும் நம்ம வெப்சைட்டில் போட்டிருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஜோன் வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து நவிக் GD அதாவது ஜென்ரல் டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா 260 போஸ்ட்டும். இது யாந்த்ரிக்கில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வந்து அந்த டிசிப்ளினுக்கு ஏற்றாப்புல. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நார்த்தில் வந்து இந்த ஸ்டேட்ஸ்லாம் கவர் ஆகுது. வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி இதெல்லாம் வந்து அதில் வருது. ஸோ இந்த ஜோனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இங்கே பார்த்துங்க. ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 34 வேகன்சிஸ் இருக்குது. அதுவும் வந்து ஒவ்வொரு அந்த கேட்டகரி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ்டு, EWS, OBC, ST, SC இந்த மாதிரி உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்புல இங்கே போஸ்டிங்ஸ் இருக்கும்.
யாந்திரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிப்ளின் வைஸ் தான் வந்து கவுண்ட் இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் 3லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமோட அந்த பேட்டர்ன் இருக்குது. ப்ளஸ் வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பற்றி டீட்டெயில்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ரொவிஷனலி பாஸ் ஆர் ஃபெயில். ஸ்டேஜ் 1லேயே வந்து உங்களோட ஐடென்டிட்டி செக் பண்ணுவாங்க. ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து உங்களோட கலர் பிரிண்ட் அவுட் அட்மிட் கார்டு அது கொண்டு வரணும். பிளாக் அண்ட் ஒயிட் அலோவ் பண்ண மாட்டாங்க. பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் வித் சிமிலர் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷனில் எப்படி அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வரணும். எக்ஸாம்ஸ்குள்ளே போகிறப்ப செக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாசிங் மார்க்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. நவிக் ஜிடி பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பாசிங் மார்க்ஸ் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் மார்க்ஸும் அதர் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் இருக்கும். இதே போல் யாந்திரிக்கில் 3 டிசிப்ளினுக்கும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனோட அந்த பேட்டர்ன் இருக்குது. ஸோ செக்ஷன் 1 செக்ஷன் 2 3 4 டோட்டலாக வந்து 5 செக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதோட மேக்ஸிமம் மார்க்ஸு, டைமு, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் வைஸ் ஸோ இதுதான் வந்து சிலபஸ். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வரும்ன்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. சிலபஸ் வந்து எந்த கிளாஸ் வைஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் லாஸ்ட் காலமில் இருக்குது. 10th சிலபஸாக 12th அதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே போல் பாசிங் மார்க்ஸ் ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு மார்க்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு மார்க்கும் இருக்கும் இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும். இது வந்து ஸ்டேஜ் 1க்கு. ஸ்டேஜ் 2க்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் இன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸ்டேஜ் 2க்கு வந்து செலக்ட் ஆவாங்க. அதில் வந்து என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அசஸ்மெண்ட் அண்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். ஸோ இது வந்து கோஸ்ட் கார்டு அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டட் போஸ்டிங்கிறனால ஸோ உங்களை ஃபிசிக்கலாகவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். அப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் வந்து கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்டேஜ் 3ல் வந்து அந்த லிஸ்டிங் வரும். ஸ்டேஜ் 3லே ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் வந்து ஃபைனல் ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல்ஸ் வந்து ஐஎன்எஸ் சில்கா இந்த பிளேஸில் நடக்கும். ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அண்டர்கான் ட்ரைனிங் அட் ஐஎன்எஸ் சில்கா டு சப்மிட் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஐஎன்எஸ் சில்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இருக்கும். அவங்க வந்து எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதோட உங்களுக்கு வந்து ஃபைனலாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பாயிண்ட் நம்பர் 7 ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. இந்த லிங்க் வந்து நம்ம வெப்சைட்லேயும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடியும் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இமெயில் ஐடிக்கோ அல்லது டெலிஃபோன் இந்த ஃபோன் நம்பருக்கோ கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் பேஜ் நம்பர் 8ல் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் டியூரிங் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எந்தெந்த ஸ்டேஜ்லாம் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து லைவ் இமேஜ் கேப்சரிங் டூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டைரெக்டாகவே உங்களோட ஃபோட்டோ வந்து ஸோ கேப்சர் பண்ணுவாங்க. உங்களோட லேப்டாப்பில் ஃப்ரண்ட்டில் கேமரா இருக்கும், அதை வச்சு கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோட சிக்னேச்சர் இமேஜ் உங்களோட சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் அல்லது பர்த் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப்க்கு ஆதார், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கப்புறம் டாமிசைல் சர்டிஃபிகேட் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வர்றீங்க அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து எந்த ஜோன்னு வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் ஸ்டேஜ், ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அதுக்கப்புறம் யாந்திரிக் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த மாதிரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த செக்ஷனில் இருக்குது. பேஜ் நம்பர் 9ல் கிளியராக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் சிட்டி கேண்டிடேட் இஸ் டு கிவ் 5 ப்ரிஃபரன்சஸ். ஸோ 5 சிட்டிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து இந்த டேபிளில் இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 3 வந்து எந்தெந்த டேட்டு கொடுக்கல, பட் வந்து மந்த் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மந்தில் உங்களுக்கு எக்ஸாக்டான டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்பப்போ. அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டேஜஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 13 வந்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 12ல் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. த பேசிக் ட்ரைனிங் ஃபார் நவிக் ஜென்ரல் டியூட்டி அண்ட் யாந்திரிக்ஸ் வில் கமெண்ட்ஸ் டென்டேட்டிவ்லி இன் ஏப்ரல் 2025. நெக்ஸ்ட் இயரில் ஐஎன்எஸ் சில்கா அங்கே நடக்கும். ஸோ ஃபாலோட் பை சி ட்ரைனிங், அது முடிச்சதுக்கப்புறம் சி ட்ரைனிங் இருக்கும், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வெப்பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணணும். இந்தியன் கோஸ்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இங்கே ஒரு லாகின் செக்ஷன் வருது. ஸோ இங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும். ஸோ கீழே க்ரியேட் அக்கௌண்ட் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு சைனப் ஃபார்ம் வருது. இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஸ்டார் போட்டிருக்க வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ், ஸோ வந்து மஸ்ட்டு.
ஸோ இந்த 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 பேஜில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் போகும். அங்கே வந்து கேட்டிருக்க டீட்டெயில்ஸ், அங்கே கேட்டிருக்க ஃபார்ம் ஃபீல்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ப்ளஸ் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் அதையும் வந்து கேட்குற ஃபீல்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களோட வேல்யூ டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் அடுத்து வந்து வர கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அதெல்லாம் வந்து கிளியரான டீட்டெயில்ஸ், வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா July 3, 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.